அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, எப்போதும் கோயில், ஊர் சுத்தலாம் வாங்கல்ல, நெறையா சுத்தி பார்த்துக்கிருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்கே போறோம் அப்புட்னா, மதுரையில உள்ள திருவாப்பு உடையார் கோவில். இந்த திருவாப்பு உடையார் கோவில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மதுரை செல்லூர் வைகை ஆத்து பக்கத்துல இருக்கு. நீங்க பெரியார்லேருந்து பஸ்ல வரலாம். இல்ல அப்புட்னா கோரிப்பாளையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பெரியாஸ்பத்திரி, இந்த பக்கம் பெரியார், பின்னாடி மாட்டுத்தாவணி, இந்த சைடுல ஒரு ரோடு போகும். அதுதான் இந்த திண்டுக்கல் பாத்திமா காலேஜ் அந்த பக்கம் போற ரோடு. அந்த ரோட்ல கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. ஒரு 200 ஒரு 500 மீட்டர், 600 ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து நடந்தோம்னா, அப்பதான் அந்த கோயில் கரெக்ட்டா ரோட்டு பக்கத்திலேயே இருக்கு. திருவாப்பு உடையார் கோவில். நம்ம வீடியோக்கள தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பார்த்துட்டு பக்கத்துல பெல் பட்டன பிரஸ் பண்ணி நம்மளுடைய வீடியோக்கள் நெறையா வரும். வாங்க இந்த கோவில பத்தி நம்ம பார்ப்போம். சிவன் தலங்கள்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழமையான தலம் இது. இதோட பார்த்தீங்கன்னா, இது மதுரையிலே பஞ்சபூத தலங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தலம் தான் நீர் தலம். அதாவது மதுரையில 2வது பழமையான கோவில் இந்த கோவில் தான் திருவாப்புடையார் கோவில். இந்த கோவிலோட வரலாறு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவன் மர ஆப்பு வடிவில் இந்த கோயில்ல இருக்கனால திருவாப்புடையார் கோவில் அப்படின்னு பேர் வந்ததா சொல்றாங்க. அதுபோக மண்ணை உணவாக சமைத்து கொடுத்தாக இறைவன் ஒரு வரலாறு இருக்கு. பாண்டியன் மன்னன் வேட்டைக்கு போகும்போது அங்கே ஒரு மானை பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு அவர் மானு பின்னாடியே போனால அவர் பசி அதிகமாகிடுச்சு. அவர் சாப்பிட முடியல. அப்போ அங்கே இருந்து சிவன் தலன் மண்ணையே உணவாக கொடுத்து சாப்பிட வச்சிருக்காரு. அதுதான் இந்த கோவில். இது போக குபேர வாழ்வு தரும் கோவில்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த கஷ்டம் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நம்மளோட செல்வங்கள் அதிகரிக்கும் அப்படின்றதான் அந்த கோவிலோட வரலாறு. இறைவன் பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்வத்தை அள்ளித்தரும் கோவில்னா அந்த திருவாப்புடையார் கோவில் தான். அதனால் செல்வம் பெருகணும்னா ஒருத்தரும் போய் வேண்டிக்கிங்க. அந்தளவுக்கு சிறப்பான கோவில். பாருங்கள், உள்ளே நுழைஞ்சோன்னே சிவன் இருப்பார். இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் சிலையிலேருந்து, விநாயகர் சிலையிலேருந்து, காசிலிங்க சிலையிலேருந்து எல்லாமே அற்புதமான கோயிலுங்க. அவ்வளோ பழமையாக இருக்குது. இந்த கோயிலை முக்கால்வாசி பேர் நிறைய பேர் விசிட் பண்ணவே மறந்துடுறாங்க. அது அவ்வளோ பழமையான கோவில். உள்ளே இருக்க மரமும் சரி, அம்மனும் சரி, அவ்வளோ தூரம் விசேஷமான கோயில். நீங்கள் கோவிலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உள்ள காசி விஸ்வநாதர் கோயில்லேருந்து எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. மதுரைக்கு வர்றவங்க கண்டிப்பாக அந்த திருவாப்புடையார் கோயிலை ஒரு தடவை பாருங்க. அப்போ தான் இது தெரியும். மதுரையிலேருந்து போகாதவங்களும் இந்த கோயிலை போய் பாருங்க. அவ்வளோ அருமையான கோவில் தான் இந்த கோவில். நமது வாழ்க்கையில் கஷ்டம் தீர்ந்து செல்வம் அதிகரிக்க கண்டிப்பாக திருவாப்புடையார் கோயிலை விசிட் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய வீடியோக்கள் தொடர்ந்து காணலாம்.